ஐயோ கடவுளே, என்னங்க இது? என்னப்பா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எப்ப நடந்தது இது? இதுக்குதான் சொல்லாம கொல்லாம ஓடுனீங்களா ரெண்டு பேரும்? ஐயோ, அந்த அஸ்வின் அடிக்கதான் ரெண்டு பேரும் போனீங்களா? அப்போ ஏதோ கம்பெனிக்கு போனோம்னு சொன்னதெல்லாம் பொய்யா? தலையா அடிச்சுக்கிட்டேனே, கேட்டியாடா? இப்ப எங்க கொண்டு நிறுத்திருக்கா பாரு உன் பொண்டாட்டி. இவதான் உங்க அப்பாவை தூண்டி விட்டு அந்த அஸ்வினை அடிக்க வச்சிருப்பா. என்னன்னு கேளுடா. கல்ல முழுங்கிற மாதிரி நிக்கிறிய, கேட்டு தொலை. என்ன மகா இது? என்ன நடந்துச்சு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஒவ்வொரு தடவையும் இதே படியை என் மேல நீங்க சுமத்திட்டு இருக்கீங்க. இதோ இப்படி நீங்க எல்லாரும் பதறுவீங்கிறது தான் நான் சொல்லாம இருந்தேன். மகா மேல எந்த தப்பும் இல்ல. அவளை தயவு செஞ்சு யாரும் எதுவும் சொல்லாதீங்க. வாயை மூடுங்க நீங்க. இவ்வளவு நாளா இவன் தான் இவளுக்கு ஏத்த மாதிரி ஆடிட்டு இருந்தா. உங்க வயசுக்கு நீங்க கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? என்ன தைரியத்துல அவன் இப்படி நடு ரோட்ல செருப்பால அடிச்சிட்டு வந்திருக்கீங்க? அவன் தான் முதல்ல மாமாவை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கான். நான் உண்மைதான் சொல்றேன். மாமா சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது அவன் தான் வேணும்னே மாமா மேல கார் ஏத்த வந்திருக்கான். மாமா அதை கேட்டதுக்கு அவரை கீழே தள்ளி விட்டுருக்கான். நீங்க கொடுத்து விட்டு சாப்பாடு ஃபுல்லா கீழே கொட்டுக்கிச்சு. இவர் கைய மிதிச்சு கொண்டுடுவேன்னு அவன் மிரட்டி இருக்கான். என்ன மகா, ரொம்ப சாவகாசமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? அதுவும் அவளா சொல்லல, மதி வீடியோ காமிச்சதுனாலதான் சொல்றா. என்ன திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்பான்? இன்னியோட அவன் கதைய முடிக்கிறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. நடந்தது நீ சொல்லாம மறைச்சது தப்பு. என்ன நினைச்சிட்டு இருக்க அவன்? எங்க அப்பா மேல கை வச்சவன கைய கால உடைச்சாதான் எனக்கு நிம்மதி. இருங்கன்னு சொல்றல. செல்வம் சொன்ன கேட்க மாட்டேன். இதுக்கு தாங்க நான் சொல்லாம மறைச்சேன். ஏற்கனவே அவனால நீங்க சந்திச்ச பிரச்சனை எல்லாம் போதாதா? அதான் மாமா அவனை செருப்பாலையும் அடிச்சுட்டாருல. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஐயோ, பழசெல்லாம் அவன் மனசுல வஞ்ச வச்சுதானே அவன் நமக்கு திரும்ப திரும்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கான். மேலும் மேலும் அவன் கோவத்தை தூண்டுற மாதிரியே நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? அதுக்காக அவன் அடிச்சாலும் பொறுமையா வாங்கிட்டு வர சொல்றீங்களா அத்தை? வந்துதான் ஆகணும். அவன் இதுக்கு மேல என்ன வேணாலும் செய்வான். அப்ப என்ன செய்வீங்க? ஆமா, அந்த அஸ்வின் ஏற்கனவே பயங்கர ஈகோ பாக்குறவன். அவன் சரியான சைக்கோ. கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் என்ன வேணாலும் செய்வான். மகா, கௌரி சொல்றதும் சரின்னு தான் படுது. நான் வேணா போய் என்ன மாமா? நான் வேணா அந்த அஸ்வினை பார்த்து மன்னிப்பு கேட்டு வரட்டுமா? அப்பா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். யார்கிட்டயும் எதுக்காகவும் மன்னிப்பும் கேட்க வேண்டாம். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். மாமா, நீங்க எந்த தப்பும் பண்ணல. அவனை நம்ம எதுவுமே செய்யலனாலும் கண்டிப்பா நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் மாமா. மகா, இவ்ளோ பெரிய விஷயத்த பத்தி யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம நீ போனது தப்பு தானே? கார்மெண்ட்ஸ்ல எல்லா முடிவையும் நீ எடுக்கிற. வீட்டு விஷயத்திலயாவது மத்தவங்கள முடிவு எடுக்க விடணும்ல. நீ இப்படி பண்ணா அம்மாவுக்கும் செல்வத்துக்கும் என்ன மரியாதை?
அவன் அவ்வளவு பெரிய அயோக்கியன். கூட 4 அடியாளுங்களை வச்சுக்கிட்டு எந்த லெவலுக்கு வேணாலும் போவான். அவன் கொலை பண்ண கூட யோசிக்க மாட்டான்டா. அவன் கூட சண்டை போட நீ இவரை தனியா கூட்டிட்டு போயிருக்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்னடி பண்ணிருப்ப? அந்த அஸ்வின் அடிபட்ட பாம்பு மாதிரி. இதுக்கு பழி வாங்க என்ன பண்றதுன்னு அடுத்த திட்டத்தை அவன் இதுக்குள்ளவே ரெடி பண்ணிருப்பான். எல்லாம் என் தலை எழுத்து. கடவுளே, இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதோ, எங்களால எவ்வளவுதான் தாங்க முடியும்?